My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய ப்ரொக்கோலியை எப்படி நம்ம விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக சூப்பர் மார்க்கெட் போய் காய்கறி வாங்க போகிறப்போ எல்லா வெஜிடபிளும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு குறிப்பான வெஜிடபிள் எதுனா இந்த ப்ரொக்கோலி. அழகாக ஒரு ஃபாயில்லாம் போட்டு சுற்றி இண்டிவிஜுவலாக ஒன்றுத்தோட ஒன்று பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகாத மாதிரி அதை வச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசன் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வெஜிடபிள் அண்ட் இதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டயட்டில் இருக்கவங்க அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இந்த ப்ரொக்கோலி. இதில் இது ஒரு ஃபேட் கட்டிங் வெஜிடபிள் அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்லி லோ இன் கலோரி. அதிகப்படியாக இம்போர்ட் மட்டுமே பண்ணி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமா கேட்டால் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். ஒன்ஸ் இது நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ப்ரைஸை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அது என்ன விலை விற்றாலும் நீங்கள் அதை வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை நீங்களே வளர்க்க தான் போகிறீங்க. இது எல்லா சீசனில் வளர்க்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சம்மரில் இதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் மற்ற சீசன்லலாம் இதை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். குறிப்பாக குளிர்காலங்கள்லையும் மழை காலங்கள்லையும் இந்த ப்ரொக்கோலின்றது ரொம்ப அற்புதமாகவே வளர்ந்து வரும். ஸோ இந்த ப்ரொக்கோலியை எப்படி நம்ம விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கலாம் அண்ட் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்கிட்டே சில முக்கியமான விஷயங்கள் அண்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் பிகின் தி வீடியோ வித் சீட்ஸ் சோயிங். நம்ம விதைகள் விதைப்புலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த விதைகளை நான் சீட் டு பிளான்ட்ன்றக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து இந்த விதைகள் நான் வாங்கினேன். விதைகளோட குவாலிட்டியில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியல. ஆனால் இதில் நான் குறிப்பாக ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது என்ன வெரைட்டி ஆஃப் ப்ரொக்கோலி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணல. ஏன்னா ப்ரொக்கோலியில் சில வெரைட்டிஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வளர்த்த ப்ரொக்கோலி எப்படின்னா அது ஒரு சைனீஸ் வெரைட்டி. அந்த ஃப்ளாரட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சின்னதாக வளரும். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய சைட் ஷூட்ஸ் நல்லா கொஞ்சம் அதிகமாக வளரும். ஆனால் இந்த செடி ரிலேட்டிவ்லி அது கொஞ்சம் டாலாக இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டி அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது நான் வளர்க்குறப்போ. ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. விதைகளை விதைக்கிறதுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விதைகலவையான 1 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தேங்காய் நற்கழிவு, அப்புறம் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, இதை வச்சு தான் நான் விதைகளை விதைச்சேன். விதைகளை விதைச்சிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் நற்கழிவு போட்டு மூடிட்டு ஜஸ்ட் சின்ன ஜென்ரல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி மட்டும் விட்டுட்டு அதோட சீட் ஜெர்மினேஷன் தொடங்குற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு நிழல் பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு ஷேடான ஸ்பாட்டில் வச்சு அதை அந்த நாற்றை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். ப்ரொக்கோலி விதையோட ஜெர்மினேஷன் போகிறது வரைக்கும் நீங்கள் விதை போட்டதுக்கு குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 நாட்கள் இந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இந்த ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ், ரேடிஷ் இந்த வெரைட்டி ஆஃப் விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதோட ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக ஒரு 7 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட். அடுத்ததாக கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சிருக்கு அப்டேட் இதுதான். அண்ட் அடுத்த ஸ்டெப் டிரான்ஸ்பிளான்டிங். ஆனால் டிரான்ஸ்பிளான்டிங் முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அதுதான் ப்ரிக்கிங் ப்ராசஸ். ப்ரிக்கிங் ப்ராசஸ் பற்றி நான் பொதுவாக எல்லா வீடியோலையும் பேசுவேன். ஏன்னா அது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ப்ரிக்கிங் ப்ராசஸ் மூலமாக மட்டும்தான் உங்களால் அந்த பிளான்ட்டோடைய ரூட் டெவலப்மெண்ட்டை மெச்சூராக கொண்டு வர முடியும். ப்ரிக்கிங் ப்ராசஸ்ன்றது நீங்கள் விதைத்தட்டில் விதைச்ச அந்த விதைகள் நாற்றாக மாறினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 நாட்களில் அந்த நாற்றை எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் அதை தனியாக எடுத்து நீங்கள் வேறு ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய தொட்டியில் நீங்கள் விதை கழிவுக்கு எதை வச்சு ரெடி பண்ணீங்களோ அதே இதை ஃபில் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சு ஒரு 5 நாளைக்கு கம்ப்ளீட்டாக வெயிலே படாத நிழல் பகுதியில், அதுக்கப்புறம் ஒரு நார்மலான நிழல் பகுதியில் வச்சு அந்த நாற்றுகளை நல்லா வளர்த்து கொண்டு. இந்த ப்ராசஸ் நான் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரூட் டெவலப்மெண்ட்டுன்றது கம்ப்ளீட்டாக நடக்கும். நம்ம ஃபைனல் லொக்கேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஒரு ஹெவியாக நல்லா மெச்சூராக இருக்கக்கூடிய ரூட்ஸ் அந்த ஃபைனல் லொக்கேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு நல்லா ஹெல்த்தியாகவே வளர்ந்துடும். நீங்கள் விதைத்தட்டிலிருந்து நீங்கள் டைரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா அதனால் நாற்றுகள் சீக்கிரம் அழுகி போகிறதுக்கு இல்லை சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் நல்லா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ப்ரிக்கிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது சின்ன கிளிப் பைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 20 டேஸ் கழிச்சிருக்க அப்டேட். இந்த ப்ரொக்கோலி வளர்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமானா கரெக்டாக நீங்கள் விதை போட்டதுலேருந்து 4லேருந்து 4.5 மாதத்தில் நீங்கள் அறுவடை எடுத்துடலாம். யூ கேன் சி இந்த நாற்றுகள்லாம் அந்த கப்பில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு மெச்சூராக வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரூட்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ மெச்சூராக ஆகணுன்ற அவசியம் கூட இல்லை. இதில் பாதி அளவுக்கு வந்தாலே போதும். நீங்கள் ப்ரிக் பண்ணதுலேருந்து ஒரு 15லேருந்து 20 நாட்களில் நீங்கள் ஃபைனல் லொக்கேஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். அதுக்கு வேறுலாம் பக்காவாக வளர்ந்துருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பாக கவனிக்கிற இன்னொரு விஷயம் எதுனா மண்கலவை. ப்ரொக்கோலி வளர்க்குறதுக்கு எது சிறப்பான மண்கலவை? என்றைக்குமே எந்த செடிக்குமே தனித்துவமான மண்கலவைன்றது தேவைப்படாது. பொதுவாக ஒரு மண்கலவை நீங்கள் ஃபார்முலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு மண்கலவையை நீங்கள் எல்லா செடிக்கும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு செடிக்கும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை ஏற்றமாகவும் இறக்கமாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோளம் செடி வளர்க்குறீங்கன்னா அதுக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவை. ஸோ அது கூட கொஞ்சம் உலர்ந்த காஃபி தூள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற மாதிரி இருக்கும். தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டியில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வளர்த்திங்கன்னா அதுக்கான மண்ணுன்றது pH லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ
மண்புழு உரம், மாட்டு எரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பொதுவாக ஒரு மண்கலவை ஒரு ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பங்கு தோட்ட மண், ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு வீட்டு குப்பையிலேருந்து ரெடி பண்ண உரம், ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு, இல்லைனா 2 பங்கு தேங்காய் நார் கழிவு, கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செடி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செடி வளர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான நியூட்ரிஷன் வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தாராளமாக வைக்கலாம். மண்கலவை ரெடி பண்ணுறப்போ எப்பவுமே அதில் 2 விஷயம் முக்கியமாக இருக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் நான் தோட்ட மண் யூஸ் பண்ண சொல்கிறது. அண்ட் ஸ்லோ ரிலீசிங் ஃபர்டிலைசர், அதாச்சும் அந்த செடி வளர அந்த மண்ணில் எக்காரணத்தை கொண்டு அதோட மண்ணோட சத்து கம்மியாகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம மாட்டு எரு அப்புறமா அந்த மண்புழு உரம்லாம் ஆட் பண்ணுறது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து அந்த மாட்டு எருவும் மண்புழு உரமும் மக்கி இந்த மண்ணில் மெதுவாக சேர்க்கும். இந்த ப்ரொக்கோலி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்க மண் கலவை கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலான எல்லாத்துலேயும் 1 பங்கு போடுறப்போ எக்ஸ்ட்ராவாக மண்புழு உரமும் மாட்டு எருவும் 1 பங்கு எக்ஸ்ட்ராவாக போடுங்க. அண்ட் ஆல்சோ தேங்காய் நார் கழிவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. ஏன்னா இந்த மண் வந்து ரொம்ப அப்படியே இறுகி போன மாதிரி இல்லை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா ப்ரொக்கோலி செடி, காலிஃப்ளவர் செடி, கேபேஜ், முட்டைகோஸ் செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர திணறும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அந்த குழியில் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கும் இந்த நாட்டோட பாட்டமில் சுற்றி கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் வரும்னா, அதில் இருக்கக்கூடிய வேர்கள் எந்த விதமான பூஞ்சம் தாக்குதலுக்கோ இல்லை எந்த விதமான மண்ணு வழியாக வரக்கூடிய நோய் தாக்குதலுக்கோ எதுக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஆல்சோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப டீப்பாக போகணுன்ற அவசியம் கிடையாது. அதோட பாட்டம் லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போதும். ரொம்ப ஆழமாலாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 30 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பொதுவாக என்ன பண்ணலாம்னா, அந்த செடிக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். ஏன்னா லிக்விட் ஃபர்டிலைசர்ன்றது ஒரு குயிக் சொல்யூஷன். அதாவது அந்த செடி வளர்கிறப்போ அந்த மண்ணில் இருந்து உடனடியாக அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கு இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும். லிக்விட் ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுக்குள்ளேயும் போயிட்டு இல்லை நீங்கள் வெளியே போய்ட்டு ஒரு ஸ்டோர் பாட் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசி தண்ணி அதை புளிக்க வச்சு கொடுங்க. அப்படி இல்லைனா அந்த பஞ்சகாவியா இல்லை மீன் அமிலம் இந்த மாதிரி எந்த ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக்கான விஷயங்கள் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ன்றது இந்த அரிசி கழுவின தண்ணி அதை வந்து ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சு கொடுங்க. அதுவே செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் தட் டெவலப்ஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் த சாயில். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மண்ணில் வளருதுன்றது ரொம்ப ஒரு எசென்ஷியலான விஷயம். அதுதான் மண்ணை நல்லா செருவூட்டின மண்ணை மாற்றும். அண்ட் அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறது நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 2லேருந்து 2.5 மாதம் கழிச்சிருக்க அப்டேட். இதில் நீங்கள் அந்த ப்ரொக்கோலியோட ஹெட்டெல்லாம் ப்ராப்பராக ஃபார்மாக இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் அந்த செடி நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கொண்டு வரணும். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு செடியில் காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அதில் அந்த காயோட வளம்ன்றது கம்மியாயிரும். உங்களோட ஹார்வெஸ்ட்ன்றது பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ இந்த டைமில் இந்த செடிக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் எடுத்து கொட்டிடாதீங்க. நம்ம ஹார்வெஸ்ட் பெருசாக வரும்னு. அப்படி பண்ணி நீங்கள் செடி வளர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி பண்ணால் தான் செடி வளரணும்னா நீங்கள் செடியை வளர்க்க தேவையில்லை. நான் இதில் ஜஸ்ட் ஒரு கை மண்புழு உரம், ஒரு கை மாட்டு எரு இதுதான் நான் ஒரு செடிக்கு நான் கொடுத்தது. ஸோ ஒரு பேக்கில் 3 செடி இருக்குன்றப்போ 3 கை மண்புழு உரம், 3 கை மாட்டு எரு இதெல்லாத்தையும் கலந்து கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் இதை மீறி எனக்கு வந்து இன்னமும் நல்லா பெஸ்ட்டாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கடுகு புண்ணாக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வாங்கி அதையும் இந்த உரத்தோடு கலந்து கொடுக்கலாம். அது நல்லாவே ஒரு சூப்பர் எஃபிஷியண்ட்டாகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ அடுத்ததாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து 3 மாதம், அதாவது இப்போது இந்த செடியிலேருந்து நம்ம முதல் அறுவடையை நம்ம எடுத்துடலாம். எஸ் வி ஹேவ் ரீச்ட் தி ஹார்வெஸ்ட் டெஸ்டினேஷன். அன்லைக் காலிஃப்ளவர், ப்ரொக்கோலின்றது அறுவடையில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிர். அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். பர்சனல் அதுக்கு முன்னாடி ப்ரொக்கோலி நம்ம எந்த டைமில் அறுவடை பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். என்றைக்குமே நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற ஒரு காய்கறியோட நீங்கள் வீட்டில் வளர்க்குறத கம்பேர் பண்ணாதீங்க. அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அவங்க அறுவடைக்கு இன்னமும் டைம் அதிகமாக கொடுத்து அந்த அறுவடையை எதுக்குமே லாய்க்கு இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் அந்த ப்ரொக்கோலியை தொட்டு ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் தொடரப்போ அந்த ப்ரொக்கோலி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அண்ட் அது மேலே கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரசெட்டும் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த ஃப்ளோரசெட் கலர் மாறுது, டார்க்கான கிரீன்லேருந்து ஒரு பேல் எல்லோ கலருக்கு மாறுது, இல்லை அந்த ஃப்ளோரசெட்லாம் லைட்டாக விரிய ஆரம்பிக்குதுன்னா உடனடியாக அறுவடை பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. ஸோ ப்ரொக்கோலியோட ஹார்வெஸ்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் காலிஃப்ளவர் எப்படி ஒன்ஸ் அந்த ஹெட்டை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோமோ, ப்ரொக்கோலியில் அதை பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ஹெட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளான்ட் அப்படியே விட்டுடுங்க. ப்ரொக்கோலியில் சைட் ஷூட்ஸ் வந்து அதிகமாக வளரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி இது என்ன ஆகும்னா இன்னொரு 1 week to 10 days கேப்பில் இந்த சைட் ஷூட்ஸும் நல்லா அதிகமாக வளர்ந்து வரும். அண்ட் இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வெரைட்டி யூ க்ரோ. இதை நான் விதைக்கிறப்ப இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு இது என்ன வெரைட்டி தெரிலன்னு. இந்த வெரைட்டியில் சைட் ஷூட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக வந்தது.
இப்போ முதல் அறுவடை முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இப்போ நம்ம ரெண்டாவது அறுவடை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்க்கும் செகண்ட் ஹார்வெஸ்ட்க்கும் இருக்கக்கூடிய ப்ரொக்கோலியோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ரொக்கோலி வந்து அந்த அளவுக்கு வளர்ந்தில்லை. ஆனால் இதுக்காக நான் இன்னும் வளரும்னு விட்டேன்னா இதுலக்கா அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அது வேஸ்ட்டாக தான். ஸோ எந்த விதமான டிலேவும் இல்லாமல் இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த சைட் ஷூட்ஸ்லாம் நிறைய வளர்ந்து வரும்னு. ஆஸ் யூ கேன் சி அந்த சைட் ஷூட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. அடுத்ததாக ரெண்டாவது அறுவடை முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அந்த ரெண்டாவது அறுவடை எடுத்த செடியிலேருந்து சைட் ஷூட்ஸை இப்போ நம்ம அறுவடை பண்ணிடலாம். அண்ட் சோஃபார் ப்ரொக்கோலி எப்படி வளர்க்குறதுன்றதுல முக்கியமான விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரொக்கோலி வளர்க்குறப்போ என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல்லாம் வரும். குறிப்பாக இந்த கேபேஜ் வார்ம்ஸ், அப்புறம் அந்த இலைப்பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கேபேஜ் இதில் வந்து ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை தவிர்க்கிறதுக்கு அந்த காலிஃப்ளவர் வளர்க்குற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், செடி வளர வளர அதுக்கு பாட்டம் லீவ்ஸை கட் பண்ணி எடுங்கன்னு. இதுலேயும் அதே பிரின்சிபல் தான் அப்ளை ஆகும். ஒரு செடி வளர வளர நீங்கள் அதோட பாட்டம் லீவ்ஸ் கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த செடிக்கு மிகப்பெரிய நன்மைதே செய்வீங்க. ஏன்னா பாட்டம் லீவ்ஸ்ன்றது கொஞ்சம் பழசான இலைகள், அதனால செடிக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. அது போட்டோசிந்தசிஸில் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண போகிறதில்ல. அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு செடிக்கு போகக்கூடிய முக்கியமான நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணி தான் சர்வை பண்ணுமே தவிர செடிக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கொடுக்காது. அண்ட் எப்பவுமே கொஞ்சம் பழசான இலைகளை தான் பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ ஒரு செடி வளர வளர அதோட பாட்டமில் இருக்க இலைகளை கட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க. அதுவே போதும், பெரும்பாலான பூச்சி தாக்குதலை தடுத்துடும். அதேமாரி பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா வேப்பெண்ணெய் கரைசலை நீங்கள் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். அதுவே போதுமானது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இந்த ப்ரொக்கோலியை எப்படி நம்ம விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கலான்றது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான வீடியோவாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால், இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தின கருத்து ஏதாச்சும் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK. எந்த விதமான பூஞ்சம் தாக்குதலுக்கோ இல்லை எந்த விதமான மண்ணு வழியாக வரக்கூடிய நோய் தாக்குதலுக்கோ எதுக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நான் என்னத்தை இப்படிலாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்.